Good morning students. Previous video la silicones na enna adoda preparation structure idha nama paathom adoda continuation da types of silicones okayla adula rendu type irukku linear silicones appdinu one irukku another one cyclic silicones appdinu irukku okayla ipo nama paaka poradhu linear silicones okay and the linear silicones kulla two type irukku one silicone rubber another one silicone resins. It's clear? இப்போ what is mean linear silicones அப்படின்னா ஒரு long chain polymer மாதிரி மேட் பண்ணதுக்கு பேர் linear silicones. ரைட் அப்போ கார்பன் எப்படி ஒரு கேட்டினேஷனை மேட் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு சிலிக்கானும் உங்களுக்கு ஒரு லாங் செயின் பாலிமர்ஸை மேட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? தேர் ஆர் obtained by the hydrolysis and subsequent condensation of dialkyl or diaryl silicon chloride. That means ஒன்றும் இல்லைப்பா R2SaCl2 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்ரேஷனில் நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக் என்ன பார்த்தோம், அதனுடைய ப்ரிப்ரேஷனில் நம்ம அதை பார்த்துருக்கோம் சரிங்களா. சிலிக்கோனோட ப்ரிப்ரேஷனில் R2SaCl2 அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதை ஹைட்ராலிசிஸ் பண்ண என்ன கிடைக்கும், அந்த சிஎல் மாலிக்யூல்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகி OHஆ மாறும். அந்த மாதிரி எவ்வளோ மாலிக்யூல்ஸ் வேணாலும் நம்ம உள்ள கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ லாங் செயினாக போயிட்டே இருக்கும். அதனுடைய இனிஷியல் அண்ட் ஃபைனலில் OH மஸ்ட் பி கண்டிப்பாக உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் லீனியர் சிலிக்கோன்ஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ணி அண்டு சப்சீக்வெண்ட்டாக கண்டென்சேஷனை கண்டக்ட் பண்ணினா லீனியர் சிலிக்கோன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் சிலிக்கோன் ரப்பர் ஓகேங்களா. இப்போ இது ஒன்றுமே இல்லை, அந்த அல்கைல் குரூப் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அது மெத்திலீனாக இருக்கலாம் அல்லது சிமிலர் குரூப்பாக இருக்கலாம். ஸோ ஆர்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல என்னென்னா மெத்திலீன் அல்கைல் குரூப். தி சிலிக்கோன்ஸ் ஆர் பிரிட்ஜ்டு டுகெதர் பை மெத்திலீன். அந்த மெத்திலீன் குரூப் அதே மாதிரி சேமாக இருக்கக்கூடிய சிமிலர் குரூப்ஸ் ஒன்னோடனே கனெக்ட் ஆச்சுன்னா உனக்கு ரப்பர் அந்த ஃபார்மேட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் சிலிக்கோன் ரெசின்ஸ். ரெசின்ஸ்னால் என்னென்னு உனக்கு தெரியும், ஒரு கம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கோன்ஸோட ஆல்ரெடி நமக்கு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய அரைலிக் எஸ்டர்ஸ் ஓகேங்களா, அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெசின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ தேர் ஆர் obtained by blending silicones with organic resin such as acrylic esters. எஸ்டரோட சிலிக்கோனை மிக்ஸ் பண்ணால் உனக்கு ரெசின் ஃபார்ம் ஆகும். சிம்பிள் மேட்டர். நெக்ஸ்ட் ஒன் சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் ஓகேங்களா. சைக்ளிக்னால் உனக்கு தெரியும், நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணினதில் நம்ம OH அதாவது வாட்டர் மாலிகூல்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு ஷேப் ஒன்று கொண்டு வந்தோம், ஞாபகம் இருக்குங்களா. அதுதான் வேற ஒன்றும் இல்லை, ரிங் ஸ்ட்ரக்சர். பென்சீனை மைண்டில் வச்சுக்கோங்க, உள்ள ஆல்டர்னேட்டிவ் பாண்ட் போட வேணாம். சர்க்கிள் இல்லாமல் அவுட்டரில் இருக்கக்கூடிய பென்சீன் ரிங்கை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தட் இஸ் சைக்ளிக் சிலிக்கோன்ஸ். தேர் ஆர் obtained by the hydrolysis of பிகினிங்கில் சொன்னதே தான், அந்த R2SaCl2 டைஅல்கைல் டைக்ளோரோசிலாக்சேனை ஹைட்ராலிசிஸ் பண்ணினா உனக்கு சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் கிடைக்கும். ஓகேவா. பேஜ் நம்பர் 47ல் இந்த டைப்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ்க்கு மேலே 3 பிக்சர்ஸில் இருக்கும், அதில் மிடில் இருக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் பிஹேவியராக இருந்தால் அதுக்கு பேர் கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன் அப்படின்னு பேர். இப்போ R2SaCl2க்கு பதிலாக ஒரு ஆரை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆருக்கு பதிலாக Cl எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. சிலிக்கானுக்கு வேலன்சி 4, அதில் 2 R 2 Cl இருந்துச்சுன்னா அது சைக்ளிக் சிலிக்கோன். கிராஸ் லிங்க்கில் 1:3 ஒரு R 3 குளோரின். அப்போது RSiCl3 ஃபார்மேட்டில் எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணினா கிராஸ் லிங்க்டு சிலிக்கோன்ஸ் உனக்கு கிடைக்கும். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. எதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம், சிலிக்கானோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். ரைட், இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பாலிமர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பாலிமரை மேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பாலிமர் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி 2 பேர்த்த டிபெண்ட் பண்ணியிருக்கு. இஸ் எக்ஸ்டெண்ட் த கிராஸ் லிங்கிங் அண்ட் நேச்சர் ஆஃப் அல்கைல் குரூப். கண்டிப்பாக உள்ள அல்கைல் குரூப் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்பையும் பொறுத்தது எந்த அளவுக்கு கிராஸ் லிங்கிங்கை மேட் பண்ணுதோ அதுதான் ஒரு பாலிமரை டிட்டர்மின் பண்ணுது. ஸோ தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கிராஸ் லிங்கிங் அண்டு நேச்சர் ஆஃப் அல்கைல் குரூப் டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் பாலிமர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியல ஆடியோங்கிறதுனால, லைன் பை லைனாக கவனிச்சிங்கன்னா புரியும். ஓகே நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் தான், வேறு ஒன்றும் கிடையாது. தே ரேஞ்ச் ஃப்ரம் எப்படிப்பட்டதாக இருக்கும், நீ கொடுக்கக்கூடிய கிராஸ் லிங்கிங் அண்ட் நேச்சர் ஆஃப் அல்கைல் குரூப்பை பொறுத்து அது ஆயிலியாகவும் மேட் பண்ண முடியும். ஆயிலி லிக்விட்ஸ் டு ரப்பர் லைக் சாலிட் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும், வெரைட்டிஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும் பாலிமர்ஸை.
and another one, all silicones are water repellent. சிலிக்கோன்னாலே கண்டிப்பாக உனக்கு வாட்டர் ரெப்பலண்ட், இந்த ரெயின் கோட் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்டு கம்ப்யூட்டருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலிக்கோனோட மெட்டீரியலாக தான் இருக்கும். These property arises due to the presence of organic side group that surrounded the silicon, which makes the molecules looks like an alkane. அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எந்த காம்பவுண்டு ப்ரிப்பேர் பண்ணினாலும் சிலிக்கோன்ஸில் RSiCl3 R2SiCl2 இப்படி அல்கைல் குரூப்பு கண்டிப்பாக இருக்கும் உள்ள. அந்த அல்கைல் குரூப்பு தான் அந்த வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரிப்ளண்டடாக இருக்குது. ஸோ லைக் அது யார் மாதிரி இருக்குன்னா அல்கைன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்டரோட என்ன ஆகாது, ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா? There are also thermal and electrical insulators. So thermal and insulatorனு உனக்கு தெரியும், கண்டக்ட் பண்ண விடாமல் இருக்கிறது. ஸோ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஓகே. கெமிக்கலி there are inert. ஓகேங்களா? கெமிக்கல் ரியாக்ஷனும் கண்டக்ட் பண்ண முடியாது. லோவர் சிலிக்கான்ஸ் எப்படி இருக்குன்னா ஆயிலி லிக்விடாக இருக்கும். ஹையர் சிலிக்கான்ஸ் எப்படி இருக்குன்னா லாங் செயின் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதெல்லாம் வேக்சி சாலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இது திரும்ப வரும். இது ஆர்கானிக் மெட்டீரியல் உள்ளே இருக்கிறதுனால லோவஸ்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து உங்களுக்கு லிக்விடாக இருக்கும். ஹையராக இருந்ததுன்னா ஒரு வேக்சி சாலிடாக இருக்கும். விஸ்காசிட்டி ஆஃப் சிலிக்கான் ஆயில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது எப்போவுமே ஆயிலி நேச்சரில் தான் இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா தட் டஸ் நாட் சேஞ்ச் த டெம்பரேச்சர்ஸ் அண்டு தே டோன்ட் திங்கன் டியூரிங் வின்டர். ஓகேங்களா? திக்கன் அதாவது வின்டர் சீசனில் கெட்டியாகாது. இப்போ கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வின்டர் சீசனில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், செமி சாலிடாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஃப்ரீசிங் ஆகாது. இதெல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். நெக்ஸ்ட் ஒன், யூசஸ். சிலிக்கோன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லோ டெம்பரேச்சர். அதாவது லோ டெம்பரேச்சரில் லூப்ரிகேஷன் ஆகும் அண்ட் வேக்கம் பம்ப்லேயும் ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாத்லேயும் யூஸ் ஆகுது. ஓகேவா? லோ டெம்பரேச்சரில் லூப்ரிகண்ட்டை மைண்டில் வச்சுக்கோ, ஹை டெம்பரேச்சரில் ஆயில் பாத்ஸை யூஸ் பண்ண முடியும் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே. செகண்ட் பாயிண்ட், தேர் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வாட்டர் ப்ரூஃபிங் க்ளோத்ஸ். ரெயின் கோட்டை மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேர் ஆர் யூஸ்டு ஆஸ் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். முன்னாடி படித்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ்வலியும் பார்க்க போகிறோம். இன் எலக்ட்ரிக்கல் மோட்டார் அண்ட் அதர் அப்ளையன்சஸ். ஓகேங்களா? எல்லா மெட்டீரியல்லையுமே என்னவா இருக்குது, இன்சுலேட்டராக இதை நம்ம கொண்டு வர முடியும். அண்டு தேர் ஆர் மிக்ஸ்டு வித் பெயிண்ட் அண்ட் எனாமல் டு மேக் தம் ரெசிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் ஹை டெம்பரேச்சர். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சன்லைட், டேம்லெஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் இருக்கும், அதுக்குள்ளே சிலிக்கோனை மிக்சிங் பண்ணியிருந்தாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியாக இருக்குங்கிறாங்க. கெமிக்கல்ஸோட ரியாக்ட் பண்ணாது, அவ்வளோ சீக்கிரத்துக்கு விரிசல் விழாது, சன்லைட் பட்டால் ஃபேட் ஆகாது. இவ்வளோ தான் மேட்ரு. இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த சிலிக்கோன்ஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன், சிலிக்கேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாப்பிக்கு சிலிக்கேட். இந்த சிலிக்கேட் அப்படின்னா மைண்டுக்கு வர வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா SiO4 அப்படின்னு போட்டு அந்த காம்ப்ளெக்ஸை க்ளோஸ் பண்ணி 4- யூனிட். இது கண்டிப்பாக வரணும். எல்லா இடத்துலையும் இது ரிப்பீட்டேஷனாக வரும். தி மினரல் விச் கண்டைன் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன். ஓகேங்களா? நல்லா பாரு, அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே சிலிக்கானும் ஆக்சிஜனும் கம்பைண்டடாக இருக்கும். கண்டைன் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் இன் டெட்ராஹெட்ரல். 4ன்னு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி உனக்கு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸை மேட் பண்ணும். யூனிட்ஸ் லிங்க்டு டுகெதர் இன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆர் கால்டு சிலிக்கேட். மார்க் பண்ணிக்க, சிலிக்கேட் 2 மார்க்கில் இம்பார்ட்டண்ட். இந்த SiO4 அப்படிங்கிற யூனிட்டு லிங்க்டு டுகெதர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், ஒரே மாதிரியாக இருக்கணுங்கிறது இல்லை, டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக ஒவ்வொரு மாலிகுல்ஸோடையும் கனெக்ட் ஆகும். பின்னாடி நான் அந்த டயக்ராம் காட்டுவேன், அதில் உனக்கு புரியும். ஓகேங்களா? ரைட். அப்போது அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கனெக்ட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிலிக்கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நியர்லி இது 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். இப்போ சொல்கிறது 1 மார்க். நியர்லி 95% ஆஃப் த எர்த் கர்ஸ்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிலிக்கேட் மினரல் அண்டு சிலிக்கா. நம்ம வேர்ல்டில் நம்ம எர்த்தில் சிலிக்கேட் மினரல்ஸாகவும் சிலிக்காவாகவும் ஃபார்மேட்டில் எர்த் கர்ஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் அண்டு செராமிக் இண்டஸ்ட்ரீஸு இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. தேர் ஆர் பேஸ்ட் ஆன் கெமிஸ்ட்ரி சிலிக்கேட்ஸ். ஓகே, இதில் ஒரு 2 மார்க் இருக்குது இப்போ நடத்தின பேராகிராஃபில். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் சிலிக்கேட். இந்த சிலிக்கேட்டை எப்படியெல்லாம் நம்ம டைப்ஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, the types of silicates. Silicates are classified into various types based on way in which the tetrahedral unit, முன்னாடி சொன்னதே தான்ப்பா, SiO4 4- are linked together. ஒன்னோடனே கம்பைண்ட் ஆகிறது வேரியேஷன் இருக்குன்னு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம சிலிக்கேட்டுன்னு சொன்னோம். அப்போது எப்படி கனெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்க போகிறோம். ஓகேவா?
டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸில் SiO4 அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட் மற்ற அதே சேம் மாலிகுல்ஸோட ஒரே ஷேப்லேயும் கனெக்ட் ஆகும், இன்வர்ஷனாக கனெக்ட் ஆகும், பேரலாக கனெக்ட் ஆகும், சைடுவைஸ் கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம டைப்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டைப்ஸ் எல்லாமே தனித்தனி 2 மார்க்கில் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்டு டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்னு கேட்டால் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மார்க்கில் இம்பார்ட்டண்ட். அதை விட இம்பார்ட்டண்ட் 1 மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் ஆர்த்தோசிலிகேட். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது? ஆர்த்தோசிலிகேட். அதோட இன்னொரு நேம் இருக்குது நீசோசிலிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதோட இன்னொரு நேம் என்ன? நீசோசிலிகேட். ஓகே, த சிம்பிளஸ்ட் சிலிகேட். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? சிம்பிளஸ்ட் சிலிகேட். ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் எல்லாமே இருக்கும், அதனால் அதுக்கு சிம்பிளஸ்ட் சிலிகேட் அப்படியும் ஒரு கொஷினிங் கேட்கலாம். சிம்பிளஸ்ட் சிலிகேட்னு யாரை சொல்லணும்? ஆர்த்தோசிலிகேட்டை தான் சொல்லணும். ரைட், ஆர் நீசோசிலிகேட்னு சொல்லலாம். அப்போ அதோட யூனிட்னு என்ன எழுதுவேன்? SiO4 4- டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் கால் ஆர்த்தோசிலிகேட்ஸ் ஆர் நீசோசிலிகேட் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ரைட், எக்ஸாம்பிள்ஸ் தான் இம்பார்ட்டண்ட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் நேம் பீனாசைட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிளோட பேர் பீனாசைட். அதுக்குள்ளே பெர்லியம் சிலிக்கேட்டோட கனெக்டடாக இருக்குது. Be2SiO4. இந்த வரக்கூடிய அந்த SiO4 யூனிட்டோட மெட்டல் கனெக்டடாக வரும், அதெல்லாம் டபுளாக இருக்கும். தட் மீன்ஸ் Be2 அண்ட் கீழே ஒன்று இருக்கும் பாருங்கள், Fe2+, Mg2+. அதுவே சிங்கிளாக வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் வரும். ரைட், அப்போ Be2SiO4 அப்படின்னா எதை குறிக்கும்? பீனசைட் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ அதில் பெர்லியம் அயான்ஸ் அப்படிங்கிறது அதை சுற்றி ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் எப்படி கனெக்டடாக இருக்குன்னா டெட்ராஹெட்ரலாக சரௌண்ட் பண்ணியிருக்கோம், அரௌண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை மேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்கள். க்ரீன் கலரில் இருக்கிறது மிடில் இருக்கக்கூடிய எனி ஒன் ஆஃப் த மெட்டல், பெர்லியமாக கூட இமேஜ் பண்ணிக்கோங்க. அந்த அவுட்டரில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ். புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபார்மேட்டில் தான் கனெக்டடாக இருக்கும். ஓகே, ரைட். செகண்ட் ஒன்னோட நேமு ஆலிவின் அப்படின்னு பேர். அந்த ஆலிவினோட ஃபார்முலா மெக்னீஷியம் அண்டு அயன் கம்பைன் டுகெதர். ஓகேங்களா? அதோட SiO4. ஓகே, ரைட். அண்டு ட்வைஸ்டட் Fe/Mg ட்வைஸ்டட் SiO4 இந்த நேச்சுரல் இருந்தால் ஆலிவின் அப்படின்னு பேர். Fe2+ அண்ட் Mg2+ கேட்டையான்ஸா இது எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லியமாக இருக்கிறதுனால டெட்ராஹெட்ரலை மேட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஹெவி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய அயன் அண்ட் மெக்னீஷியம் வந்து ஆக்டாஹெட்ரலி சரௌண்டடாக இருக்கும். அப்போ ஒரு Fe உள்ளே இருந்துச்சுன்னா அதை அரௌண்ட் பண்ணி 6 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் அதை அரௌண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது இதோடைய டாப்பிக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட், டைப்ஸ் ஆஃப் சிலிகோட்ஸில் இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன்னோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரோசிலிகேட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? தட்ஸ் நேம் பைரோசிலிகேட் ஆர் சோரோசிலிகேட் அப்படின்னு பேர். மைண்டில் வச்சுக்கோங்க, பைரோசிலிகேட் ஆர் சோரோசிலிகேட்னு பேர். அந்த RO அப்படிங்கிறத ரைமிங்க மைண்டில் வச்சுக்கலாம். சிலிகேட்ஸ் விச் கண்டைன், இதில் பாருங்கள் Si2O7. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் SiO4 பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது Si2O7. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி 6-. ஓகேங்களா? மேலே இருக்கிற சார்ஜ் எல்லாமே மைனஸில் தான் வரும். அயன்ஸ் ஆர் கால்டு பைரோசிலிகேட்ஸ் ஆர் சோரோசிலிகேட். தேர் ஆர் ஃபார்ம்டு பை ஜாயினிங் 2 SiO4 4-. ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? SiO4 சிம்பிளஸ்ட் யூனிட்னு சொன்னோம். இப்போது அதே சிம்பிளஸ்ட் யூனிட் 1+1 ஒன்னோடனே இன்னொன்று ஜாயிண்ட் ஆகுது. அப்போது சிலிக்கான் ட்வைஸ்டடாக இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ ஆக்சிஜன் 8 இருக்கணும். அப்போ 4+4 8 இருக்கணும். அதில் 2 ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனை எலிமினேட் ஆகி 7 ஆக்சிஜன்ஸ் மட்டும் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணும். பாருங்கள், த டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் பை ஷேரிங் 1 ஆக்சிஜன் ஆட்டம் அட் 1 கார்னர். 1 ஆக்சிஜன் இஸ் ரிமூவ்டு வைல் ஜாயினிங். 2 யூனிட்டையும் ஒன்னோடனே கனெக்ட் பண்ணுறப்ப ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸை டெர்மினேட் பண்ணால் தான் இந்த மாலிகூல்ஸை உன்னால் ஃப்ரேம் பண்ண முடியும். பிக்சர் பாருங்கள், நல்லா கிளியராக இருக்கும். இப்போது ஒரு பிக்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா SiO4 தெரியும். அதுவே இந்த பக்கம் சிலிக்கான மைண்டில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா SiO4 தெரியும். அப்போ டோட்டலாக 8 ஆக்சிஜன் இருக்க வேண்டிய இடத்துல 7 தான் இருக்கும். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 அதாவது லெஃப்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுங்கள். 1 அப் டவுனில் 2 3 ஆச்சு. 2 கனெக்ட் பண்ணுறது 4, மறுபடியும் அங்கே மேலே இருக்கிறது 5 6 7 இருக்கும். அப்போது 2 ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. தட் மீன்ஸ் ஒன்று ரிமூவ் பண்ணால் தான் அந்த பாண்டு ஃபார்ம் ஆகும். இது ஒரு ஷேப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனதர் பக்கத்தில் இன்னொரு ஷேப் இருக்குது பாருங்கள். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா 2 ட்ரையாங்கிள்ஸை டேரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், உள்ளேயே 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. 4 கார்னர்லேயும் 4,
மிடில் ஒன்று 5 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 அப்போ 7 மீனிங் புரியுதுங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா தார்பிடைட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதோட பேர் தார்பிடைட். 1 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட். விச் டைப் ஆஃப் சிலிக்கேட்டுன்னு கேட்பாங்க. அப்போ என்னென்னு சொல்லணும்? பைரோசிலிக்கேட்டுக்கான எக்ஸாம்பிள் ஆர் சோரோசிலிக்கேட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தார்பிடைட். அதோட ஃபார்முலா அதுக்குள்ளே ஸ்கேண்டியம் மெட்டல் உள்ள கனெக்டடாக இருக்கும். ஆல்ரெடி என்ன யூனிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? Si2O7 ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதோட ஸ்கேண்டியம் சேர்ந்துருக்கனால Si2Si2O7 ஃபார்மேட்டில் இருக்குது. புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட் டாப்பிக்கோட பேர் சைக்ளிக் சிலிக்கேட் ஆர் ரிங். சைக்ளிக்னாலே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உனக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு பென்சீனை மைண்டில் வச்சுக்கோ. உள்ள ரிங் போட்டேன்னா ஆல்டர்னேட்டிவ் பாண்ட் போட்டேன்னா அது பென்சீன் சொல்லுவேன். அந்த பாண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ரிங்கை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? சைக்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பென்சீன்னா உனக்கு புரியும். உள்ளே இருக்கிற சர்க்கியூட், அதாவது உள்ளே இருக்கிற சர்க்கிளை கட் பண்ணிட்டேன்னா என்னென்னு சொல்லுவேன்? சைக்ளோ ஹெக்ஸேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான். அப்போ சைக்ளிக் சிலிக்கேட் ஆர் ரிங் சிலிக்கேட். ஓகே, த சிலிக்கேட்ஸ் விச் கண்டைன். அப்போ இது என்ன யூனிட்டடாக இருக்கும் அப்படின்னா அந்த யூனிட்டை விட்டுருங்க. இதுலேயும் வந்து எப்படி இருக்குன்னா SiO4 4- அந்த யூனிட் உள்ளே இருக்கும். அது ஒன்றோடனே சைடில் ஒன்றும் இல்லை, 3 SiO4 எடுத்துக்கோங்களேன். இந்த பிக்சர் நல்லா பாருங்கள், கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு SiO4 லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஒரு SiO4, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி மேலே ஒரு SiO4, இப்படி ஒன்றோடனே கனெக்டடாக இருக்குது. அப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் அப்படிங்கிறது SiO3யோடு இருக்கும். ஒரு Siயை சுற்றி 3 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த பிக்சரில் அந்த தனியாக உள்ளே ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பிளேஸில் பாருங்கள், அந்த ஒயிட் கலராக இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, அதுதான் SiO3. ரைட், இப்போ கான்செப்ட்டுக்கு வருவோம். cyclic silicate, the silicate which contain SiO3. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டைம் எவ்வளோ மாலிகுல்ஸ் உள்ளே கனெக்ட் பண்ணுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பிக்சர் ஃபார்ம் ஆகும். ரைட், அப்போ நம்ம 3 SiO4 யூனிட் எடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு பிக்சர் ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன்னில் பாருங்கள் 6 இருக்கும். 6 எடுத்திங்கன்னா உங்களுக்கு பென்சின் ரிங் மாதிரி ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த உள்ளே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளையும் நம்ம சைக்கிளின்னு தான் சொல்லுவோம். 6 இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம சைக்கிளிக்குன்னு தான் சொல்லுவோம். விச் ஆர் ஃபார்ம்டு பை linking 3 or more tetrahedral SiO4 4- units. So crystal is called cyclic silicate. Each silicate unit share 2 of its oxygen atom with other unit. So ஒரு SiO4 ல 2 ஆக்சிஜன் another யூனிட்டோட ஷேர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? ரைட், எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு என்ன பேர் சொல்லுவேன்? பெரைல் அப்படின்னு பேர். பெர்லியத்தோட காம்பவுண்ட்ஸ் தான், அதாவது பெர்லியமும் அலுமினியம் ஒரு சிலிக்கேட்டோட கனெக்டடாக இருக்குது. அப்போ Be3Al2SiO3 6 டைம், இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். அதோட நேம் என்னன்னு கேட்டால் அலுமினோ சிலிக்கேட் அப்படின்னு கேட்கலாம். எதுக்கான எக்ஸாம்பிள்? சைக்ளிக் சிலிக்கேட்டுக்கு. விச் அதில் இருக்கக்கூடிய அலுமினியம் தான் மெயின் மெட்டல் இல்லையா? அப்போ அந்த அலுமினியத்தை சுற்றி 6 ஆக்சிஜன் ஆக்டாஹெட்ரலாக மேட் பண்ணும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகேவா? புரிஞ்சிச்சிங்களா? சைக்ளிக் சிலிக்கோட்ஸ்னு என்னென்னு? ரைட், நெக்ஸ்ட்டு ஐசோசிலிக்கேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரி, ஐனோசிலிக்கேட், இதோட பேர் ஐனோசிலிக்கேட்ஸ். 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். த சிலிக்கேட் விச் கண்டைன் n number of silicate units linked by sharing 2 or more oxygen atom. அதாவது SiO4 அப்படின்னு எடுத்துக்கிறோம், அது சிம்பிள் யூனிட்னு சொல்லியிருக்கோம். அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜனை வச்சு அந்த யூனிட்டுக்கு ஷேர் ஆகுதோ அதுதான் அதோட ஐனோசிலிக்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிலிக்கேட் விச் கண்டைன் n நம்பர் ஆஃப் சிலிக்கேட், நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ சிலிக்கேட் யூனிட்ஸ் லிங்க்டு பை ஷேரிங் 2 or more ஆக்சிஜன் ஆட்டம். ஓகேங்களா? இஸ் கால்ட் ஐனோசிலிக்கேட். எவ்வளோ யூனிட்டை வேணாலும் நீ எடுத்துக்கலாம். அதில் நீ எடுத்துக்கிற யூனிட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அந்த யூனிட்டோட ஷேர் பண்ணதோ அதுதான் அதனுடைய ஐனோசிலிக்கேட். தேர் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் ஆஸ் செயின் சிலிக்கேட் அண்டு டபுள் செயின் சிலிக்கேட். இதை நம்ம ஃபர்தராக 2 டைப்பாக பிரிக்கிறோம். என்னென்னு? ஒன்று செயின் சிலிக்கேட், இன்னொன்று டபுள் செயின் சிலிக்கேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் செயின் சிலிக்கேட் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு இன்னொரு நேம் என்ன கொடுத்துருக்காங்க? பைராக்சின்ஸ் அப்படின்னு பேர். அதோட பேர் பைராக்சின்கள் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ செயின் சிலிக்கேட்டில் தி சிலிக்கேட் கண்டைனிங், இதுலேயும் அதே மாதிரி தான் SiO3 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த SiO3 பிக்சரில் பாருங்கள், ஒன்று மேலே அப்வேர்டில் இருக்குது, இன்னும் டவுன்வேர்டில் இருக்கும். அப்வேர்ட் டவுன்வேர்ட் அப்படியே கனெக்டடாக போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பாலிமர்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம், இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரைட், அப்போ இதோட யூனிட் எப்படி இருக்குன்னா SiO3
n அப்படின்னு போட்டு மேலே 2n மைனஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட் ஷேர் ஆகுதோ அதனால் அது 2n மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அயன்ஸ் ஃபார்ம்டு பை லிங்கிங் n நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் SiO4 யூனிட்ஸ் இஸ் லீனியர்லி. இது எப்படி போகும்னா ரொம்ப லென்த்தியாக போய்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு இதுலேயும் SiO4 4 மைனஸ் யூனிட்ஸ் டெட்ராஹெட்ரல் ஷேப்பை ஒன்னோடனே கனெக்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அது கனெக்ட் ஆகிறது பொறுத்து தான் 2 டைப். அப்போ இப்படி அப் டவுனாக கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செயின் சிலிகேட். ஆல்ரெடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் செயின் அப்படின்னா லீனியராக மாலிகுல்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஈச் சிலிகேட் யூனிட் ஷேர்ஸ் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் யூனிட். இப்போ ஒரு SiO4 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அதில் SiO4 உள்ளே இருக்கக்கூடிய சிலிக்கானுக்குள்ளேயே ஒரு ஆக்சிஜன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3, அதை விட்டுருங்க. செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அதில் 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, மிடில் அண்டு கார்னரில் 3. அதில் பாருங்கள் 2 ஆக்சிஜன் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறது அனதர் யூனிட்டோட ஷேர் ஆகிருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஈச் சிலிகேட் யூனிட் ஷேர் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் யூனிட்ஸ். ஓகேவா. எக்ஸாம்பிள் செயின் சிலிகேட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்போடிமீன் அப்படின்னு பேர். அதோட பேர் ஸ்போடிமீன் அப்படின்னு பேர். லித்தியம் அலுமினியம் சிலிகேட்டுன்னு பேர். LiAlSiO3 ட்வைஸ்ட். SiO3 மட்டும் யூனிட்னு சொல்லியிருக்கோம். ஸோ SiO3 ட்வைஸ்டட். ஓகேங்களா, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட் டபுள் செயின் சிலிகேட். ஓகேங்களா. அதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபோல்கள் அப்படின்னு பேர். டபுள் செயின் சிலிகேட்டோட இன்னொரு பேர் ஆம்பிஃபோல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா. ரைட். தி சிலிகேட் கண்டைன், இதெல்லாம் 1 மார்க்லேயும் வரும். இதோட யூனிட் பாருங்கள், அங்கே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் SiO4னு படித்தோம், இங்கே சிலிக்கானே 4 டைம் இருக்குது. அப்போ Si4O11 ஸோ யூனிட். ஓகேங்களா. அதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி நம்பர் ஆஃப் டைம், ஏன்னா அவ்வளோ யூனிட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையும் 4 மைனஸ் வந்துட்டு இருந்தது, இப்போ 6n மைனஸ் அயன்ஸ். ஓகேங்களா. ஸோ டபுள் செயின் சிலிகேட்டில் அதோட பேர் ஆம்பிஃபோல்கள்னு பேர். இது வந்து இதில் என்ன யூனிட் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா Si4O11 அதாவது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி 6n அயன்ஸ் இருக்குது அப்படின்னு நீ சொல்லணும். இன் தி சிலிகேட்ஸ் தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த Si4O11 அப்படிங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. 2 டைப்ஸ் ஆஃப் டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிப்பட்டதை ஒரு ஷேர் பண்ணணும்னா தோ ஷேரிங் 3 வெர்டிசைஸ், அதாவது அந்த இடத்துல கார்னர்னு வச்சுக்கலாம். ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன்னா 3 கார்னர்ஸை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறது. புரியுதுங்களா நான் சொல்ல வருது. ஷார்ட் எட்ஜஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதோட இன்னொரு நேம் வெர்டிசைஸ் அப்படிங்கிறது எட்ஜஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். தமிழில் இந்த 2 முனை 3 முனைகளை ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ ட்ரையாங்கிள்னால் 3 எட்ஜஸ் இருக்கும், அதில் 2 எட்ஜஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி வருது, இன்னொன்று 3 எட்ஜஸுமே கனெக்ட் ஆகி வருது. ஓகேங்களா. ஸோ தோஸ் ஷேரிங் 3 வெர்டிசைஸ் அண்ட் தோஸ் ஷேரிங் ஒன்லி 2 வெர்டிசைஸ் அப்படின்னு 2 டைப்பை பிரிக்கிறோம். இதை டபுள் செயின் சிலிகேட்ஸை ஆர் ஆம்பிஃபோல்களை. ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஷ்பட்டாஷ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த ஆஷ்பட்டாஷ் ஷீட்டெல்லாம் நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இதில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், தீஸ் ஆர் ஃபைப்ரஸ் அண்ட் நான் கம்பஸ்டபிள் சிலிகேட். ஸோ பிக்சரை ஒரு நிமிஷம் நல்லா பாரு. இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே எப்படி கனெக்டடாக இருக்குன்னா 3 வெர்டிசைஸ் மூலம் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்றை நல்லா எடுத்து ஒரு பிக்சரை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 3 வெர்டிசைஸ் 3 ஷார்ப்னஸ் மூலம் கனெக்டடாக இருக்கும். ஓகேங்களா. ரைட். The aspartate தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். These are fibrous and non-combustible silicate. Therefore, they are used for thermal insulation material. எல்லா இடத்துலையுமே இது நமக்கு இன்சுலேஷன் மெட்டீரியலில் தான் யூஸ் ஆகும். அதனால தான் thermal insulation material and brake lining. இந்த ரோட்லாம் ஹைவேயில் நம்ம லோக்கல் இதுலலாம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கருக்கு ஒரு ரப்பர் மாதிரி கீழே அடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மெட்டீரியல்லாம் அந்த சிலிக்கோன்ஸ்னால தான் மேட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த ஆஸ்பெட்டாஸ்ங்க கூடிய இந்த மெட்டீரியல் தான். ஓகேங்களா. அது டபுள் செயின் சிலிகேட்டில் தான் வருது. அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு ஃபில்டர்ஸ். ஃபில்டரனுடைய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபில்டர் பண்ணுறது இல்லைப்பா, ஃபில்டரை உள்ளே வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல். ஓகேங்களா. இந்த ஆஸ்பெட்டாஸ் பீயிங் கார்சியோஜெனிக் சிலிகேட்ஸாக இருக்குது. தட் மீன்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதை இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. தேர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். அதனால் இப்போ ஆஸ்பெட்டாஸ் ஷீட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஷேப் அது மேட் பண்ணும். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஷீட் ஆர் பைலோசிலிகேட் அப்படின்னு பேர்.
ஷீட்னா ஒரு பேப்பர் மாதிரி ஷேப்பில், அதுக்கு பேர் தான் ஷீட் அப்படின்னு பேர். அப்படி லைன் பை லைனாக ஒன்னோட கனெக்டட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். மேலே பார்த்த பிக்சருக்கும் கீழே பார்த்த பிக்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்படி நல்லா பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் ஷேப் இதில் தெரியும். அங்கே 2 டைமென்ஷன், இங்கே 3 டைமென்ஷன். அங்கே SI என்ன யூனிட்டில் பார்த்தோம், SI4 O11, இங்கே SI2O5N, அங்கே 6N மைனஸ் பார்த்தோம், இங்கே 2N மைனஸில் பார்க்குறோம். தெர் ஆர் கால் ஷீட் ஆர் பைலோசிலிகேட்ஸ்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே SiO4 4 மைனஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த டெட்ராஹெட்ரான் யூனிட் ஷேர் 3 ஆக்சிஜன் ஆட்டம். இதுக்கு முன்னாடி சாப்டரில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் தான் கனெக்டடாக இருக்கும். இங்கே 3யுமே ஆக்சிஜன் ஆட்டமே உள்ள உடனே டெட்ராஹெட்ரில் கனெக்டடாக இருக்கும். ஓகேங்களா, ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் தஸ் ஃபார்மிங் 2 டைமென்ஷனல் ஷீட். ஓகேவா, தி ஷீட் சிலிகேட்ஸ் ஃப்ரம் லேயர் ஸ்ட்ரக்சர்ஸ் which silicate sheets are stacked over each other. ஓகேவா, the attractive forces ஒரு அது என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மாலிகுல்ஸும் லேயராக ஃபார்ம் ஆகிட்டு வரும். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குன்னா, between those layers are very weak, so hence they can be cleavaged easily just like graphite. கிராஃபைட்டோட ஷேப் மாதிரியே தெரியும். அப்போ அங்கே ஆல்ரெடி நம்ம கார்பனோட நேச்சரில் படிக்கிறப்பவே அதில் இருக்கக்கூடிய பாண்டு பார்த்திங்கன்னா வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ அந்த மாலிகுல்ஸ் ஈஸி என்ன ஆகிடும், கிளேவேஜ் ஆகிடும். ஸோ கான்செப்டை புரிஞ்சிச்சுங்களா? இந்த ஆஸ்பெட்டாஸுங்கிறது நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஷீட் அண்டு பைலோசிலிகேட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட யூனிட் Si2O5N2N மைனஸ். அட் த சேம் டைம் உள்ளே இருக்கக்கூடிய SiO4ல் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 ஆக்சிஜன் ஒன்னோடனே எல்லாத்தோட கனெக்டடாக இருக்கும். ஸோ இது ஒரு ஷீட் மாதிரி ஒரு லேயரை மேட் பண்ணோம், ஒரு லேயராக அடுக்கி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் ஒரு வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால கனெக்டடாக இருக்கும், லைக் கிராஃபைட் மாதிரி. அதனால் ஈஸியாக பிரேக்கப் ஆகிடும். எக்ஸாம்பிள் டாக் மைக்கா, இதெல்லாம் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 டைமென்ஷனல் சிலிகேட் அப்படின்னு பேர். அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கில் இது 2 டைமென்ஷன் சிலிகேட்டு. ஸோ இதில் அது கிடையாது. இது கொஞ்சம் ஏதோ மாற்றி சொல்லிட்டேன்ப்பா. டபுள் செயின் சிலிகேட்ஸில் எதுவுமே கிடையாது. ஒன்லி மாலிகுல்ஸ் மட்டும் 3 வெர்டிசைஸ் 2 வெர்டிசைஸில் கனெக்ட் ஆகும். சீட் ஆர் பைலோசிலிகேட்ஸில் தான் 2 டைமென்ஷன் இருக்குது. இப்போ பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் 3 டைமென்ஷன் சிலிகேட்ஸ் ஆர், அதுக்கு பேர் டாக்டோசிலிகேட்டுன்னு பேர். 1 மார்க்கில் another name very important. 3 dimension sheet are tactosilicate. Silicate which all oxygen atom உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஆக்சிஜன் ஆட்டமும் டெட்ராஹெட்ரில் மேட் பண்ணி ஷேர் ஆஃப் அதர் டெட்ராஹெட்ரான் ஃபார்ம் 3 dimensional நெட்வொர்க். ஓகேவா, உள்ளே இருக்கிற அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் தான் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் அந்த பிக்சரில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஆக்சிஜனும் மற்ற யூனிட்டோட ஷேர் ஆகி 3 dimensional நெட்வொர்க்கை மேட் பண்ணும். ஸோ தேர் ஆர் கால் 3 dimensional ஆர் டாக்டோசிலிகேட்டுன்னு பேர். 2 டைமென்ஷன்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி நடத்துனது டாபிக். 3 டைமென்ஷன்னா இதுக்கு டாக்டோசிலிகேட்டுங்கிறது எக்ஸாம்பிள். ஓகேவா, தே ஹேவ் ஜென்ரல் ஃபார்முலா SiO2 இன் நம்பர் ஆஃப் டைம் அப்படின்னு நீ சொல்லணும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா குவாட்ஸ். குவாட்ஸ்னு தெரியும் நினைக்கிறேன், ஃபிசிக்ஸில் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தி டாக்டோசிலிகேட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு 3 dimensional அலுமினோசிலிகேட் பை ரீப்ளேசிங் SiO4 4- யூனிட். ஒன்றும் இல்லைப்போ உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில் எல்லாமே ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டோட கனெக்டடாக இருக்கும். அப்போ ஒரு SiO4 எடுக்கணும்னா இருக்கிற 4 ஆக்சிஜனும் 4 யூனிட்டோட ஷேர் ஆகிருக்கும். அதில் 4ல் ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அலுமினியத்தை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாங்கிறாங்க. AlO4 5- அப்படிங்கிற யூனிட்டை கொடுத்தீங்கன்னா இந்த குவாட்ஸ் அப்படிங்கிறது உனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபெல்ஸ்பர் ஜியோலைட் எல்லாம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கோல்டே ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாமே பியூரஸ்ட் கோல்டாக இருக்கிறதுல உள்ள காப்பர் எப்படி மிக்ஸ் பண்ணி ஹார்டஸ்ட் பண்ணுறாங்களோ சேம் அதே ஸ்டைல் தான் இதுலேயும். அதாவது SiO4 4- யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எவ்வளோ SiO4 வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அலுமினியம் அப்படிங்கிறத AlO4 5- யூனிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் குவாட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாதிரி வெரைட்டிஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபெல்ஸ்பர் அண்டு ஜியோலைட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஜியோலைட்டை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த டாப்பிக்கில் இந்த ஜியோலைட் எக்ஸாம்பிள் அங்கே வரதுனால அதை பற்றின ஒரு டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜியோலைட் அப்படிங்கிறது 3 dimensional crystalline solid. இது உனக்கு நல்லாவே தெரியும். கண்டெய்னிங் உள்ள என்னென்ன இருக்குன்னா அலுமினியம், சிலிக்கான், ஆக்சிஜன் இன் ரெகுலர் 3 dimensional ஃப்ரேம்வொர்க். எந்த பொசிஷனை பார்த்தினாலும் 3 dimensionல் இந்த 3மே ப்ரெசென்ட் ஆகும். தேர் ஆர் ஹைட்ரேட்டட் சோடியம், அலுமினோசிலிகேட் எல்லாமே ஹைட்ரேட்னா வாட்டர் மாலிகுல்ஸோட ஓகேங்களா கனெக்டடாக இருக்கும். ஸோ டோட்டலாக H2 உள்ள மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோசிலிகேட் இதோட ஜென்ரல் ஃபார்முலா கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. ஜியோலைட்டில் NaO ஓகேங்களா, சோடியமும் ஆக்சிஜனோட கனெக்டடாக இருக்குது. அண்டு Al2O3 கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் X டைம் SiO2 சிலிக்கான் டை ஆக்சைடு அண்ட் Y டைம் H2O. இந்த X டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2லிருந்து 10 வரைக்கும் வரலாம். இந்த Yங்கிற டேர்ம் பார்த்திங்கன்னா 2லிருந்து 6 வரைக்கும் வரலாம். இது வந்து ஜியோலைட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வாட்டரை அந்த காலத்தில் பியூரிஃபை பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலை தான் நம்ம ஜியோலைட்டை இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடத்துல காம்பவுண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். சரிங்களா? அதில் NaO Al2O3 மாறாது. சிலிக்கான் டை ஆக்சைடு SiO2 X டைம் வரும், H2O Y டைம் வரும். ஓகே. ஜியோலைட் ஹேவ் போரஸ் ஸ்ட்ரக்சர். சின்ன சின்ன ஹோல் இருக்கும். நம்ம ஸ்கின் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போரஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? மைக்ரோஸ்கோபிக் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பி வச்சு பார்த்தா தான் அதில் இருக்கிற ஹோல் தெரியும். அதன் மூலம் தான் ஸ்வெட்டிங் வருது. அந்த மாதிரி தான். அப்போ ஜியோலைட் அப்படிங்கிறது ஒரு செமி போரஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? விச் த மோனோவேலண்ட் சோடியம் அயன் உள்ளே இருக்கிறது சோடியம் மோனோவேலண்ட்டாக இருக்குது. Na+, தட் மீன்ஸ் மோனோவேலண்ட். அண்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் லூஸ்லி ஹெல்டு. உள்ளே இருக்கக்கூடிய சோடியமும் வாட்டரும் மட்டும் வீக் லூஸ்லி ஹெல்டடாக இருக்கும். அப்போ தான் மூவ் ஆக முடியும். அதுக்காக. அண்ட் சிலிக்கா அண்ட் அலுமினியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா atoms are tetrahedrally coordinated with each other through the shared oxygen atom. இது ரெண்டுமே ஆக்சிஜன் மாலிகூல்ஸோட உன்னோடனே ஃப்ரேம் மாதிரி கனெக்டடாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய சோடியம் அயன்ஸும் வாட்டரும் மட்டும் உள்ளே வந்து வெளியில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லூஸ்லி பாண்டடாக இருக்கும். ஜியோலைட் ஆர் சிமிலர் டு கிளே. பார்க்குறதுக்கு கிளே மாதிரி இருக்கும். ஆனால் கிளேவோட மினரல்ஸ், பட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர். அதோட ஷேப் வேறு, இதோட ஷேப் வேறு. Third point, zeolite have 3-dimensional crystalline structure, look like a honeycomb consisting. தேன் கூடு பார்த்துருப்பீங்க, தேன் அடன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும். தட் நெட்வொர்க் இன்டர்கனெக்டட் டர்னல்ஸ் அண்ட் கேஜ். பார்க்குறதுக்கு ஒரு கூடு மாதிரி இருக்கும். உள்ள சின்ன சின்ன டியூப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதான் டர்னல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்படி அது எதுக்கு இப்படி இருக்குன்னா, த வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் ஃப்ரீலி இன் அவுட் ஆஃப் தீஸ் போர்ஸ் பட் த ஜியோலைட் ஃப்ரேம் ஒர்க் ரிமைன்ஸ் ரிஜிட். இப்போ தேன் கூடு பார்க்குறதுக்கு கையில் க்ரஷ் பண்ண முடியும். அந்த ஃபார்மேட்டில் ஜியோலைட் இருக்கும். அதை க்ரஷ் பண்ண முடியாது. உள்ள ஃப்ரேம் மாதிரி அலுமினியமும் சிலிக்காவும் ஒரு ஃப்ரேம் மாதிரி ஹார்டஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே போரஸாக இருக்கும். அந்த போரஸ்க்குள்ளே அந்த சோடியம் அயான்ஸும் ப்ளஸ் வாட்டர் மாலிகூல்ஸும் உள்ளே மூவ் ஆகும். Another special aspect, very important, it is structure, is that pore and canal size is நியர்லி யூனிஃபார்ம். என்டையர் ஃபுல்லாகவே ஒரே மாதிரியாக இருக்கும். எங்கேயுமே வித்தியாசமாக இருக்காது. அதுதான் அலோவிங் கிறிஸ்டல் டு ஆக்ட் ஆஸ் எ மாலிகுலர் சைட். உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் யூனிஃபார்மிட்டியாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால தான் அதை ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஸோ வி ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் த ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் யூஸிங் ஜியோலைட். 11th அல்கலி மெட்டலில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜியோலைட்டை பற்றி வாட்டர் ஹார்ட் வாட்டரை எப்படி சாஃப்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த சோடியம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் வரக்கூடிய கெமிக்கல்ஸோட. ஏன்னா நம்ம ஹார்ட் வாட்டரில் பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணுறப்ப சோடியம் உள்ளே போய் அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே அந்த ரெண்டையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஜியோலைட்டை நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட், இந்த ஜியோலைட் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 3 dimensional சிலிக்கேட்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?